கல்முனை அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் ரிகாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வரவேற்புரையுடன் ஜிஎஃப்கே பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்காக. Bismillahirrahmanirrahim. Rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Sadaqallahul azim. கல்முனைக்கான வளைகுடா அமையம் ஜிஎஃப்கேனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வருடாந்த இஃப்தாரும் 10வது வருட அனிவர்சரிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற உங்களை அன்புக்கரம் நீட்டி வருக வருகவன வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த இஃப்தார்களுக்கு வருகை எங்களுக்கு நன்றி தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு ஸ்பான்சர்கள் அத்தோடு எங்களுடைய ஜிஎஃப்கே அட்வைசரி கமிட்டி, அத்தோடு இங்கு வந்திருக்கின்ற சகோதரிகள், சிறுவர்கள் ஆகிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு வருகவன வரவேற்றுக் கொண்டவனாக, அத்தோடு இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை எங்களுக்கு வெற்றிகரமாக நடத்துவதற்கு உதவி புரிந்த ஸ்பான்சர்களுக்கும் அதே போன்று மீடியா ஸ்பான்சர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான இஃப்தார் ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கான நோக்கம் என்னவென்றால், எமது சகோதரர்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு உறவு பாலமாகத்தான் இந்த இஃப்தாரை நடத்தி கொண்டிருக்கின்றோமோடியே நாங்களும் ஒரு இஃப்தாரை நடத்திவிட்டு போகலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய கத்தார் வாழ் கல்முனை சகோதரர்களை ஓரிடத்தில் ஒன்றிணைத்து அவர்களுக்கு தேவையான அவர்களுடைய பரஸ்பர ஒத்துணர்வையும் புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்தி சிறார்களுக்கிடையிலே பரஸ்பர புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துகின்ற அந்த நோக்கத்தினூடாகத்தான் நாங்கள் இந்த இவ்வாறான ஏற்பாடுகளை இஃப்தார் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோமோடியே நாங்களும் ஒரு வருடம் இஃப்தாரை நடத்தி விட்டு போயிடலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலத்திலும் இவ்வாறான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து காத்திருக்கின்றோம். அத்தோடு உங்களுக்கு தெரியும், ஜிஎஃப்கேயின் செயற்பாடுகள் நமக்காக நாம் என்ற தொனிப்பொருளில் உருவாக்கப்பட்ட ஜிஎஃப்கே ஆனது 10வது வருடம் நிறைவடைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜிஎஃப்கேயின் செயற்பாடுகள் கட்டாரை மையப்படுத்தியதாகவும் அதே போன்று கல்முனையின் உடனடி தேவையை மையப்படுத்தியதாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் கத்தாரில் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களை ஒற்றுமைக்கான உறவுப்பாலமாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஜிஎஃப்கே ஆனுவல் இஃப்தார் கேதரிங், ஃபேமிலி கேதரிங் ப்ரோக்ராம், அத்தோடு ஜிஎஃப்கே கலாடே ப்ரோக்ராம், அதே மாதிரி கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், அதே போன்று இளைஞர்களை மையப்படுத்திய கிரிக்கெட் டூர்னமெண்ட், ஜிஎஃப்கே பவுலிங் ஈவென்ட் ஆகிய பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனூடாக எங்களுடைய சகோதரர்களை இணைத்து அவர்களை இணைக்கின்ற பாலமாகத்தான் ஜிஎஃப்கே செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று ஜிஎஃப்கேயின் செயற்பாடுகள் கத்தாரை மட்டுப்படுத்தப்படவில்லை. நாங்கள் பிறந்த ஊருக்காக எதை செய்ய வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு ஜிஎஃப்கே ஆனது தான் பிறந்த மண்ணுக்காக கத்தார் வாழ் கல்முனை சகோதரர்களின் உதவியுடன் பொருளாதார ரீதியான பல்வேறுபட்ட உதவிகளை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஜிஎஃப்கே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2016, 17, 18 ஆகிய ஆண்டுகளில் நாங்கள் நடத்தியிருந்தோம். கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் அதில் பயனடைந்தார்கள். அதே போன்று லைவ்லிஹுட் ப்ரோக்ராம் என்றும் ஃபைனான்சியல் சப்போர்ட் டு பர்ச்சேஸ் ஜனாசா வெஹிக்கிள், COVID-8 அண்ட் ஆல்சோ அண்ட் டொனேஷன் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டு ஏஎம்ஹெச் ஹாஸ்பிட்டல் இவ்வாறான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை செய்திருக்கின்றோம். எனவே அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் நாங்கள் இவ்வாறான வேலை திட்டங்களை செய்து காத்திருக்கின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு இன்றையமையாது என்று கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை, நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் முறை இங்கு வருகின்ற அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் என கேட்டுக்கொண்டு எனது வரவேற்புரை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வேளையில் ஜிஎஃப்கே பற்றிய அறிமுகத்தினை வழங்கிச் சென்ற ஜிஎஃப்கே அமைப்பினுடைய தலைவர் சகோதரர் முகமது ரிகாப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஜிஎஃப்கே நடத்தி கொண்டிருக்கின்ற வருடாந்த இஃப்தார் நிகழ்வும் 10வது ஆண்டு நிறைவும் தற்பொழுது ஸ்டஃபர்ட் ஸ்ரீலங்கன் பாடசாலை வளாகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் சிறுவர்களின் இஸ்லாமிய கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது அழகிய கிராத்தினை வழங்குவதற்காக
அன்போடு அளிக்கின்றேன். அஹ்மத் லுக்மான் ரசீன். بسم الله الرحمن الرحيم. آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. جزاك الله خيرا. இந்த வேளையில் கிராத்தினை வழங்கிச் சென்ற அஹ்மத் லுக்மான் ரசீன் என்ற சிறுவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது நபிமொழி. வழங்குவதற்காக அன்போடு அழைக்கின்றேன் ஹதீஜா ரசீன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today I'm going to say a hadith. قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل شهر رمضان فتحت أبواب السماء وغلقت أبواب جهنم وسلسلت الشياطين. Allah's Messenger sallallahu alayhi wa sallam said, when the month of Ramadan starts, the gates of heaven are open and the gates of hell are closed, and the devils are chained. Difference. Sahih al-Bukhari, 1899. In Book of Friends, this 30 hadith. GFK நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுவர்களின் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். இன்றைய இஃப்தார் நிகழ்வில் பல்வேறுபட்ட அம்சங்கள் காத்திருக்கின்றன என்ற இந்த செய்தியை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றோம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கத்தார் மண்ணில் GFK என்ற நாமத்தோடு உதயமான இந்த கல்ஃப் ஃபெடரேஷன் ஃபார் கல்முனை என்ற அமைப்பு தற்பொழுது கத்தார் வாழ் கல்முனை உறவுகள் அனைவர்களினதும் ஒத்துழைப்புகளும் மட்டுமல்லாமல் கத்தார் வாழ் இலங்கையர்கள் முழுவதும் இந்த அமைப்புக்கு தன்னால் இயன்ற ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் தற்பொழுது நாங்கள் இந்த GFK அமைப்பினுடைய கடந்து வந்த பாதைகள் என்கின்ற இந்த ஒரு ஒலிப்பதிவினை உங்களுக்காக வழங்குகின்றோம். கல்முனைக்கான வளைகுடா அமையும் இலங்கையின் வரலாற்று பிரசித்தி மிக்க கரையோர நகர்களுக்குள் கல்முனை நகர் முதன்மையானது. வரலாறு நெடுகிலும் கல்முனை மண் முஸ்லிம் தேசியத்திற்கு ஆற்றிய பங்களிப்புகள் ஏராளம். கல்முனை மண் என்றெடுத்த முத்துக்கள் பலர் உலகில் நாலாபுரத்திலும் பரந்து
துறைசார் வல்லுநர்களாக மிளிர்வதை காண்கின்றோம். அந்த வகையில் மத்திய கிழக்கில் குறிப்பாக கத்தார் மண்ணில் பல துறைசார் வல்லுநர்கள் மற்றும் இளைஞர்கள் தொழில் நிமித்தம் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்முனை மண் எதிர்நோக்குகின்ற பல்துறை சார்ந்த சவால்களுக்கு மத்தியில் மத்திய கிழக்கில் வாழும் பெரும் எண்ணிக்கையான சகோதரர்களின் பங்களிப்பு என்ன என்ற கேள்விக்கான தீர்வினை பெறும் பொருட்டு கத்தார் வாழ் கல்முனை சகோதரர்களை ஒன்றிணைக்கும் தேவை உணரப்பட்டது. வேற்றுமைகளை களைந்து ஒற்றுமையை கட்டியெழுப்புவதன் மூலமே இது நடைமுறை சாத்தியம் என்பதும், அனைத்து சகோதரர்களும் ஓர் அமைப்பின் கீழ் செயல்படுவதன் மூலமே நாம் அடைய நினைக்கும் இலக்கினை இலகுவாக அடைய முடியும் என்பதும் எம் சகோதரர்களால் உள்வாங்கப்பட்டு அதற்கான பூரண ஒத்துழைப்பை நாடிய பகிரங்க அழைப்பு எம் மண்ணை நேசிக்கும் கத்தார் வாழ் கல்முனை தாயின் பிள்ளைகளால் விடுக்கப்பட்டது. கல்முனை மண் மீதும் இம்மக்கள் மீதும் கொண்ட பேரன்பினால் மேற்படி அழைப்பின் பேரில் பல சகோதரர்கள் ஒன்றிணைந்து 2015ஆம் ஆண்டு நவம்பர் 30 வரலாற்று புகழ்மிக்க ஓர் ஒன்றுகூடலை கத்தார் தோஹா ஷாலிமர் ஹோட்டலில் நடத்தினர். இதன் விளைவாக GFK என்ற நாமத்தோடு கல்முனைக்கான வளைகுடா அமையம் கல்ஃப் ஃபெடரேஷன் ஃபார் கல்முனை உருவானது. இந்த அமையத்தை உருவாக்குவதில் பல சகோதரர்கள் பல்வேறுபட்ட சவால்களையும் தாண்டி முழு மூச்சாக செயல்பட்டு அதில் வெற்றியும் கண்டனர். நமக்காக நாம் என்ற தொழிற்பொருளில் உருவாக்கப்பட்ட GFK கல்முனை வாழ் சகோதரர்களின் கல்வி, கலாசார, வாழ்வாதார மற்றும் பொது நலன்களில் தன்னிறைவு அடைவதற்காய் உழைத்தல் எனும் தூர நோக்கை கொண்டது. GFKயின் அடிப்படை நோக்கங்களாக கத்தார் மற்றும் வளைகுடா நாடுகளில் வாழும் கல்முனை சகோதரர்களின் தொழில்சார் ஆளுமை மற்றும் வாழ்வாதார விருத்திக்கு ஒத்துழைத்தல், அவர்களுக்கு தேவையான சட்ட ரீதியான ஆலோசனைகள் மற்றும் இதர ஆலோசனைகளை ஒருங்கிணைத்து நடாத்துதல், கல்முனை பிரதேச பிரஜைகளின் கல்வி, வாழ்வாதார மற்றும் பொருளாதார விருத்திக்கு ஒத்துழைப்பை வழங்குதல், விசேட தேவையுடையவர்கள், சிரேஷ்ட பிரஜைகள், விதவைகள், அனாதைகள் மற்றும் சமூகத்தினால் கைவிடப்பட்டவர்களின் நலனுக்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் பொருத்தமான திட்டங்களை வகுத்து செயல்படுதல், இயற்கை மற்றும் செயற்கையாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களின் போது பாதிக்கப்படும் மக்களுக்காக சேவையாற்றுவதிலும் ஏனைய நிறுவனங்களின் ஊடாக இவர்களுக்கான சேவைகளை பெற்றுக் கொடுக்க முயற்சித்தலும், நலிவுற்ற மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுதல் போன்ற உயரிய நோக்கங்களை GFK அதன் அடிப்படையாக கொண்டுள்ளது. இத்தனை சமூக பொறுப்போடு ஆரம்பிக்கப்பட்ட GFK அதன் செயல்திட்டங்களை படிப்படியாக செயல்வடிவத்திற்கு கொண்டு வந்தது. தாய் தந்தையை இழந்த மற்றும் வசதி குறைந்த கல்முனை மண் பெற்ற பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்தும் பொருட்டு 2016 கல்வியாண்டில் தரம் 10 மற்றும் 11 கல்வி பயின்ற சுமார் 150க்கு மேற்பட்ட மாணவர்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை GFK அமைப்பு வழங்கியது. இந்த திட்டம் கல்முனை அல் மிஸ்பா மகாவித்தியாலயம் மற்றும் கல்முனை அல் பஹரியா மகாவித்தியாலயம் பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டது. ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு முதற்கட்டமாக 2016ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் சில்லறை கடைகள் என்பன GFKயினால் அமைத்துக் கொடுக்கப்பட்டன. 2016ஆம் ஆண்டு நாட்டில் நிலவிய அசாதாரண காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு GFKயினால் நிதி சேகரிக்கப்பட்டு 6210 கத்தார் ரியால் பணம் கல்முனை முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாயில் தலைமையிலான அனைத்து பள்ளிவாயில் சம்மேளனத்திடம் கையளிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது. தென்கிழக்கின் தலைநகராக இன்று அறியப்படும் கல்முனை மாநகரானது வெள்ளையர் ஆட்சி காலம் தொட்டு இன்று வரை கடந்து வந்த நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி கட்டமைப்பு மற்றும் கல்முனை மாநகரின் நீண்ட நெடியையும் பூர்வீகத்தை கத்தாரில் சிறந்து வாழும் நம் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் பொருட்டு அன்றைய கல்முனை மாநகர சபை உறுப்பினராக இருந்த AM பரக்கத்துல்லா எழுதிய கல்முனை மாநகரம் எனும் நூற்பிரதி வெளியீட்டு அறிமுக விழா GFKயின் ஏற்பாட்டில் கடந்த 2016 மார்ச் 18ஆம் தேதி பிரெஞ்ச் கல்ச்சரல் சென்டரில் நடைபெற்றது. கல்முனையில் 15 வருடங்களாக இயங்கி வந்த எஃபிக் இலவச கல்வி அமையத்திற்கான நிரந்தர காணியினை கொள்வனவு செய்வதற்காக GFKயினால் கடந்த 2017ஆம் ஆண்டு 10,300 கத்தார் ரியால் பணம் வழங்கி வைக்கப்பட்டது. ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு இரண்டாம் கட்டமாக 2017ஆம் ஆண்டும் அதற்கான பணிகள் GFK அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டு சில்லறை கடைகள் மற்றும் கிரைண்டிங் மெஷின் போன்றவை தேவையுடையோருக்கு
வழங்கி வைக்கப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு கண்டி திகன பிரதேசங்களில் முஸ்லிம்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு GFK அமைப்பினால் குறுகிய கால நிதி சேகரிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டு 5700 கத்தார் ரியால் பணம் கல்முனை முஹிதீன் ஜும்மா பள்ளிவாயிலின் ஊடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. திறமை மிக்கையும் மண் என்ற ஏழை மாணவர்கள் பொருளாதார இன்மை என்ற ஒரே காரணத்தினால் தன் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கங்களோடு GFK அதன் கவனத்தை அதன் பால் செலுத்தியது. அதன் பலனாக ஒரு பெருமதியான புலமை பரிசில் திட்டத்தை குறிப்பாக கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்காக ஆரம்பித்தது. இத்திட்டம் 2016, 2017 மற்றும் 2018 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டன. கல்முனையின் HRDOK அமைப்பின் உதவியுடன் GFK-யின் அனுசரணையோடு இப்புலமை பரிசில் திட்டத்தில் சுமார் 40 மாணவர்கள் பயன்பெற்றனர். இதன் முழுமையான திட்டத்திற்காக GFK அமைப்பு 46,000 கத்தார் ரியால் பணத்தினை அம்மாணவர்களுக்கு அர்ப்பணித்தது. இவ்வாறான GFK-யின் செயற்திட்டங்களையும் அதன் செயற்பாடுகளையும் பாராட்டி இலங்கை முஸ்லிம் சமூக அமைப்புகளின் சம்மேளனம் FSMA கத்தார் நினைவுச் சான்றிதழ் ஒன்றையும் வழங்கி வைத்தவை சிறப்பம்சமாகும். 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட இலங்கையின் மதஸ்தலங்கள் மீது நடாத்தப்பட்ட விளைச்சத்தரமான தாக்குதல்களை GFK அமைப்பு வன்மையாக கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அதன் கண்டன ஊடக அறிக்கையையும் வெளியிட்டது. இந்த தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை மற்றும் அதனை தொடர்ந்து COVID-19 தொற்று நோய் போன்ற பல காரணிகள் GFK-யின் செயற்பாடுகளை தொடர்வதில் மாறிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவானது. இருப்பினும் GFK அத்தனை சவால்களை தாண்டியும் அதன் இலட்சியங்களையும் நோக்கங்களையும் அடைவதில் ஒருபோதும் பின்னிற்கவில்லை. இறைவன் துணையோடு அதன் செயற்பாடுகளை மீள கட்டியெழுப்பும் திட்டங்களை வகுத்து ஒரே நிலையில் இருந்த GFK செயற்பாட்டாளர்களை புத்தெழுச்சி பெற வைத்தது. அதன் வாயிலாக COVID-19 தொற்று காலத்திலும் அதன் செயற்பாடுகளை விஸ்தரித்தது. கோவிட் தொற்று தீவிரமடைந்த நிலையில் கல்முனையின் அடையாளம் அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் ஏற்பட்ட கொரோனா தடுப்பு பிரிவில் சில மருத்துவ உபகரணங்களின் கட்டுப்பாடு காரணமாக எமது உறவுகளின் உயிரிழப்பை தடுக்கும் பொருட்டு அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலையினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக GFK அமைப்பினால் எமது உறவுகளை பாதுகாக்க நாம் பங்காளர்களாகவும் எனும் துணிப்பொருளில் கடல் கடந்த நாடுகளில் பாரியோர் நிதி சேகரிப்பை ஆரம்பித்தது. இதன் பலனாக ரூபாய் 25 லட்சம் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் அஷ்ரஃப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு CDF கத்தாரினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் இரத்த தான முகாமில் GFK இணைந்து செயல்பட்டு அதன் முழுமையான பங்களிப்பை வழங்கி வைத்தது. 2023ஆம் ஆண்டு கல்முனை யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பின் ஜனாசா வாகன கொள்வனவுக்காக ஆரம்பகட்ட நிதியாக 5,50,000 ரூபாய் பணம் GFK அமைப்பினால் முன்னாள் கல்முனை பிரதேச செயலாளர் லியாக்கத் அலி முன்னிலையில் யங் பேர்ட்ஸ் ஜனாசா நலன்புரி அமைப்பினருக்கு வழங்கி வைக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் கல்முனையில் மிக நீண்ட காலமாக மாணவர்களின் நலன்களுக்காக செயல்பட்டு வரும் எக்டோ நூலகத்திற்கு தேவையான புத்தகங்களை கொள்வனவு செய்யும் திட்டத்திற்காக GFK அமைப்பினால் 1,05,400 ரூபாய் பணம் வழங்கி வைக்கப்பட்டது. கடந்த 2024 மே 10ஆம் தேதி கத்தார் வாழ் கல்முனை சகோதரர்களுக்கு இலங்கையின் தகவல் அறியும் சட்டம் தொடர்பாக தெளிவூட்டும் பொருட்டு இலங்கையில் இருந்து வருகை தந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரிஃப்தி அலி வளவாளராக கலந்து கொண்ட விசேட கருத்தரங்கு ஒன்று GFK அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டது. கத்தாரில் கடந்த 2024 மற்றும் தொடர்ந்து வருகின்ற வேலையின்மை பிரச்சனைகளால் கல்முனையைச் சேர்ந்த பல இளைஞர்கள் தொழில் தேடுபவர்களாக கத்தாரில் பல நெருக்கடிகளை சந்தித்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு இவ்வாறான இளைஞர்களை இனங்கண்டு அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதன் ஆரம்பகட்டமாக அவர்களின் தரவுகள் சேகரிக்கப்பட்டு வாட்ஸ்அப் குழுமங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதில் GFK அதன் முழுமையான ஒத்துழைப்பை செய்து வருகின்றது. கடந்த ஆண்டு உருவாக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலமாக பல இளைஞர்கள் தொழில் வாய்ப்பினை பெற்றவை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முற்போக்கான செயற்பாடுகளையும் இறைவன் உதவி கொண்டு ஒரு வலுவான GFK செயற்பாட்டாளர்களையும் சிரேஷ்ட ஆலோசனை குழுமத்தையும் கொண்டு கல்முனை மற்றும் கத்தாரில் அதன் பணிகளை GFK விஸ்தரித்து வருகின்றது. GFK-யின் மற்றும் ஒரு உன்னத நோக்கங்களில் ஒன்று கத்தார் வாழ் கல்முனை சகோதரர்களை ஒன்றிணைப்பதாகும். ஒற்றுமையே எமது பலம் என்ற நோக்கோடு GFK அதன் ஆரம்பம் தொடக்கம் இன்று வரை ஒரு தசாப்த காலமாக பல்வேறுபட்ட நிகழ்ச்சி நிரல்களை வருடா வருடம் நிகழ்த்தி வருகின்றவை
நாம் யாவரும் அறிந்ததே. அந்த வகையில் வருடா வருடம் ரமலானை சிறப்பிக்கும் முகமாகவும் எமது கத்தார் வாழ் கல்முனை உறவுகளை ஒன்றிணைக்கும் பொருட்டு இஃப்தார் ஒன்றுகூடல்களை GFK ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றது. 2016ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி லக்விம ரெஸ்டாரண்டில் GFK இஃப்தார் ஒன்றுகூடல் சிறப்பாக நடந்தேறியதுடன் 2017ஆம் ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி லக்விம ரெஸ்டாரண்டில் GFK-யின் இஃப்தார் ஒன்றுகூடல் நடந்தேறியது. 2018ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி ஃபீனிக்ஸ் பாடசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நிகழ்வில் பல சகோதரர்கள் கலந்து சிறப்பித்தனர். அசாதாரண நிலைமை காரணமாக நீண்ட கால இடைவெளியின் பின்னர் வருடாந்த இஃப்தார் நிகழ்வு 2023ஆம் ஆண்டு வெகு விமரிசையாக ஸ்டஃபோர்ட் சிலங்கன் பாடசாலையில் ஏப்ரல் 7ஆம் தேதி GFK ஏற்பாட்டில் நடந்தேறியது. இதில் பல சகோதரர்கள் குடும்ப சகிதம் கலந்து சிறப்பித்ததோடு GFK-யின் புதிய நிர்வாக குழு உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். கடந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி ஸ்டஃபோர்ட் சிலங்கன் பாடசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட வருடாந்த இஃப்தார் நிகழ்வில் அடுத்த ஆண்டுக்கான நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதோடு கல்முனை வாழ் சகோதரர்களின் ஒன்றுகூடலும் இனிதே நிறைவு பெற்றது. இந்நிகழ்வுகளில் சிறுவர்களின் இஸ்லாமிய கலை கலாசார நிகழ்வுகள் உள்வாங்கப்பட்டு நடத்தப்படுவது இதன் சிறப்பம்சமாகும். கத்தார் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு GFK அமையம் காலா டே எனும் துணைப்பொருளில் ஒன்றுகூடல் நிகழ்வுகளை வருடா வருடம் ஏற்பாடு செய்து வருகிறது. இந்நிகழ்வானது கத்தார் வாழ் கல்முனை சகோதரர்களின் ஒன்று சேர்ந்த உறவு பாலமாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் 2018ஆம் தேதி ஓல்ட் ஏர்போர்ட் பார்க்கில் நடைபெற்ற GFK காலா டேயில் பல்வேறு இளைஞர்களுக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டதோடு இல்லங்களாக பிரிக்கப்பட்டு போட்டி நிகழ்ச்சிகள் GFK-யினால் ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டது. GFK காலா டே 2019 நிகழ்வு 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி ஓல்ட் ஏர்போர்ட் பார்க்கில் கடந்த வருடம் போன்று வெகு சிறப்பாக GFK நடத்தியது. இதில் பல சகோதரர்கள் குடும்ப சகிதம் கலந்து கொண்டமை சிறப்பம்சமாகும். நீண்ட கால இடைவெளியின் பின்னர் காலா டே 2024 கடந்த வருடம் அல் முந்தசா பார்க்கில் நடைபெற்றது. கத்தார் வாழ் இளைஞர்களின் கிரிக்கெட் விளையாட்டு திறமையை மேம்படுத்தும் நோக்கோடும் எமது பிராந்தியத்தில் உள்ள இளைஞர்களை ஒன்றுகூட்டும் முகமாகவும் GFK காலத்துக்கு காலம் கிரிக்கெட் சுற்றுப் போட்டிகளையும் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றது. முதல் கட்டமாக 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 8 தொடக்கம் 15ஆம் தேதிகளில் GFK கிரிக்கெட் சுற்றுப் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தது. அல்கூல் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸில் நடைபெற்ற இந்த சுற்றுப் போட்டியில் 16 அணிகள் கலந்து கொண்டதோடு ஈஸ்டர்ன் வாரியர்ஸ் விளையாட்டுக் கழகம் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டதுடன் ஈஸ்டர்ன் பேர்ல்ஸ் விளையாட்டுக் கழகம் 2ஆம் இடத்தை தழுவிக்கொண்டது. இதன் அடுத்த கட்டமாக கடந்த ஆண்டு GFK-யின் 2வது கிரிக்கெட் சுற்றுப் போட்டி கல்முனை சாம்பியன்ஸ் லீக் சீசன் 2 கேஷியல் 2024 வெகு விமர்சையாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஐடியல் கிரிக்கெட் விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் 9 அணிகள் பங்கு கொண்டதோடு டார்கெட் கில்லர்ஸ் அணி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டு கல்முனை கிரிக்கெட் கிளப் 2ஆம் இடத்தை தழுவிக்கொண்டது. மேலும் இளைஞர்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் முகமாக GFK போலிங் சாம்பியன்ஷிப் காலத்துக்கு காலம் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் GFK போலிங் சாம்பியன்ஷிப் கடந்த 2018இல் நடைபெற்றதுடன் 2023ஆம் ஆண்டும் 2024ஆம் ஆண்டும் கத்தார் போலிங் சென்டரில் நடந்தேறியது. இந்நிகழ்வுகளிலும் கத்தார் வாழ் கல்முனை சகோதரர்கள் பலர் கலந்து கொண்டதோடு ஒற்றுமையை வெளிப்படுத்திக் கொண்டனர். இவ்வாறான பல செயற்திட்டங்களோடும் பல இலக்குகளோடும் கல்முனை மண்ணுக்காகவும் எமது மக்களுக்காகவும் GFK இறைவன் துணை கொண்டு ஒரு தசாப்தத்தை கடந்துவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ். காலத்துக்கு காலம் புதிய நிர்வாகத்தோடும் புதிய செயற்பாட்டாளர்களோடும் வலிமையான சிரேஷ்ட ஆலோசகர்களோடும் சிறந்த கட்டமைப்பு மற்றும் திட்டமிடலுடன் அதன் பணியை மேலும் செவ்வடிய தொடரும் இன்ஷா அல்லாஹ். திரைக்கடல் ஓடி திரவியம் தேட வந்த நாம் இம்மண்ணின் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு பல்வேறு எதிர்கால பயனுள்ள திட்டங்களுக்கு உரமாய் அமைய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறது GFK. தற்பொழுது நீங்கள் கேட்ட இந்த உரை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மத்திய கிழக்கு நாடான கத்தாரில் வாழுகின்ற கல்முனை உறவுகளுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற
உன்னத நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பயணம் இன்றைய வரைக்கும் 10 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன என்றால் அது மிகையாகாது. இந்த நேரத்தில் நீண்ட ஒலிப்பதிவாக இருந்தாலும் நாங்கள் அதை காணொளி வடிவில் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்தோம். துரதிர்ஷ்டவசம் எங்களால் அதனை உங்களுக்கு கொண்டு வர முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் நாங்கள் எதிர்காலத்தில் கடந்து வந்த அந்த பாதைகளின் 10 வருட பயணத்தில் என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன இந்த GFK அமைப்பு செய்திருக்கின்றன என்ற அந்த வெளிப்படையான புகைப்படங்களும் காணொளிகளும் உங்களுக்காக சார்ந்து பகிரும் என்ற அந்த நம்பிக்கையினை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டும், அடுத்து இந்த நிகழ்வில் இடம்பெறப் போவது இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு அனுசரணை வழங்கிய எமது அனுசரணையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. குறிப்பாக ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலும் அந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடாத்தி முடிப்பதற்கு அனுசரணையாளர்களினுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த இஃப்தார் நிகழ்வில் மட்டுமல்லாமல் சிறுவர்களின் இஸ்லாமிய கலாசார நிகழ்விலும் பங்கு கொண்டு அவர்களால் முடிந்த ஒத்தாசைகளையும் அனுசரணைகளையும் வழங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்திலே அடுத்து நாங்கள் அனுசரணையாளர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. அந்த வரிசையில் இந்த அனுசரணையாளர்கள் வரிசையில் முதலாவது நினைவு சின்னத்தினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். GFK அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர் சகோதரர் அன்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அழைப்பது இன்றைய இந்த இஃப்தார் நிகழ்வின் பிரதான அனுசரணையாளர் லக்ஸரி சேவா கார்கோ கத்தார் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து நினைவு சின்னத்தினை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை மண்ணில் மிக நீண்ட காலமாக இயங்கி